ஓம் சாந்தி. 12 டிசம்பர் 2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, புத்தியில் என்ன இருக்கிறது? புத்தியில் என்ன இருக்கிறது? இரண்டாவது கேள்வி, இது எப்படிப்பட்ட பிறப்பாகும்? இது எப்படிப்பட்ட பிறப்பாகும் அல்லது ஜென்மமாகும்? மூன்றாவது, தந்தை எப்போது வருகிறார்? தந்தை எப்பொழுது வருகிறார்? நான்காவது, உடனடி பலனை பெறுவதால் என்ன கிடைக்கிறது? அஞ்சாவது, யார் கர்ம யோகி? யார் கர்ம யோகி? Fill up the blanks. First, பக்தியில் பாவனைக்காக டேஷ் கிடைத்து விடுகிறது. பக்தியில் பாவனைக்காக டேஷ் கிடைத்து விடுகிறது. இரண்டாவது, தத்துவத்தை நினைவு செய்தால் டேஷ் ஆகாது. மூன்றாவது, டேஷ் குஷியினால் பையை நிறைத்து கொள்ள வேண்டும். டேஷ் குஷியினால் பையை நிறைத்து கொள்ள வேண்டும். நான்காவது, உங்களுடைய ஸ்லோகன் டேஷ் டேஷ் டேஷ். 3 டேஷ். உங்களுடைய ஸ்லோகன் டேஷ் கமா டேஷ் கமா டேஷ். அஞ்சாவது, டேஷ் சங்கம யுகத்தில் உயிருடன் இருந்து கொண்டே டேஷ் ஆக வேண்டும். டேஷ் சங்கம யுகத்தில் உயிருடன் இருந்து கொண்டே டேஷ் ஆக வேண்டும். இன்றைய முரளிக்கான கேள்வி பதில். முதல் கேள்வி, புத்தியில் என்ன இருக்கிறது? பாபா சொல்ற புத்தியில் என்ன இருக்கிறது, அதுக்குன்னா பாபா சொல்றார், நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவோம் என்பது புத்தியில் இருக்கிறது. நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவோம் என்பது புத்தியில் இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, இது எப்படிப்பட்ட பிறப்பாகும்? லீப் பிறப்பு, லீப் ஜென்மம் மற்றும் கல்யாணக்காரி ஜென்மம் அல்லது கல்யாணக்காரி பிறப்பு. ஏன்னா இந்த லீப் பிறப்புல நமக்கு என்ன இருக்குது? நன்மை இல்லையா? அது நன்மை செய்யக்கூடிய ஒரு ஜென்மன்றார் பாபா. மூன்றாவது கேள்வி, தந்தை எப்பொழுது வருகிறார்? பாபா சொல்றார், மரம் இற்று போன நிலையில் இருக்கும் போது அப்போது நான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். மரம்னா கல்ப விஷம் மரம். இந்த மனித சிருஷ்டி மரம் எப்ப இற்று போன நிலைக்கு வருதோ அந்த நேரத்தில் தான் தந்தை வருகிறார். நாலாவது கேள்வி, உடனடி பலனை பெறுவதால் என்ன கிடைக்கிறது?
உடனடி பலனை பெறுவதால் என்ன கிடைக்கிறது? அவர்களுடைய மனம் புத்தியினால் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவர்கள் தன்னுடைய மனம் புத்தியினால் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். 5வது கேள்வி, யார் கர்மயோகி? தன்னுடைய ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் பிரம்மா பாபாவின் கர்மத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள்தான் கர்மயோகி ஆவார்கள். fill up the blanks. ஃபர்ஸ்ட், பக்தியில் பாவனைக்கான டேஷ், பக்தியில் பாவனைக்கான ஒப்புக்கடலை கிடைத்து விடுகிறது. பக்தி செய்யறாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த நேரத்துக்கு பக்திக்கான பாவனை உப்புக்கடலை கிடைக்குது. ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், அல்ப கலசுகம், சனப்பொழுதுன்ற மாதிரி. 2வது, தத்துவத்தை நினைவு செய்தால் டேஷ், தத்துவத்தை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் விநாசம் ஆகாது. 3வது, டேஷ் குஷியினால் பையை நிறைத்து கொள்ள வேண்டும். பாபா சொல்றார், உயர்ந்த ஞானத்தை சிந்தனை செய்து குஷியினால் பையை நிறைத்து கொள்ள வேண்டும். உயர்ந்த ஞானத்தை சிந்தனை செய்து குஷியினால் பையை நிறைத்து கொள்ள வேண்டும். 4வது, உங்களுடைய ஸ்லோகன். இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. உங்களுடைய ஸ்லோகன் என்ன? எவர் ஹெல்த்தி, எவர் வெல்த்தி, எவர் ஹாப்பி. சதா ஆரோக்கியமானவர்கள், சதா செல்வந்தர்கள், சதா மகிழ்ச்சியானவர்கள். லாஸ்ட் 5வது, டேஷ் சங்கம யுகத்தில் உயிருடன் இருந்து கொண்டே டேஷ் ஆக வேண்டும். பொன்னான சங்கம யுகத்தில் உயிருடன் இருந்து கொண்டே, அதாவது வாழ்ந்து கொண்டே பார்லோகிக்கு தந்தையினுடையவர்களாக ஆக வேண்டும். பொன்னான சங்கம யுகத்தில் உயிருடன் இருந்து கொண்டே பார்லோகிக்கு தந்தையினுடையவர்களாக ஆக வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.